20ஸ்ல அதிகமா டிஸ்கஸ் பண்றது ஃபெமினிசம் தான் நினைக்கிறேன். நிறைய பேசி சண்டை போட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு புரிஞ்சுப்போம். ஒரு சின்ன ரீட்ல பேசுறதுக்கு இது பெரிய டாபிக் தான். பட் ஏன் 20ஸ்ல ஃபெமினிசம்னா நாட் மேன் ஹேட்டிங் அப்படின்றத நான் புரிஞ்சுட்டு இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபெமினிசம் இஸ் டெஃபினெட்லி நாட் ட்ரிங்கிங் ஆர் ஸ்மோக்கிங். இன்னொரு ஜெண்டரை மட்டமா பேசுறதும் ஃபெமினிசம் கிடையாது. மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபெமினிசம் இஸ் ரெஸ்பெக்ட். உங்களை பொண்ணுன்னு எந்த இடத்துல ஒதுக்குனாலும் கேள்வி கேட்கறது, மத்த பொண்ணுங்களுக்கு அநியாயம் நடந்தா அதுக்கு குரல் கொடுக்கறது, எஜுகேஷன், வேலை வாய்ப்பு, ஈக்குவல் வேஜஸ்க்கு போராடுறது, மரியாதையான நிம்மதியான வாழ்க்கைய ஒரு பொண்ணு வாழறதுக்கான ஒரு ஸ்பேஸ இந்த சமுதாயத்துல உண்டு பண்ணி தரதுதான் ஃபெமினிசம். கிராப் கட் பண்ணிட்டு எந்த நகையும் போடாம பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு பேசினாதான் ஃபெமினிசம்னு இல்ல. கை நிறைய வளையல் போட்டுட்டு நீட்டமா முடி வளர்த்து ஜட பின்னியும் பூ வச்சுக்கிட்டு சாரி கட்டிக்கிட்டு பேசினாலும் நியாயம் இருக்கிற பட்சத்துல அது ஃபெமினிசம் தான். நம்ம சராசரி வாழ்க்கையில பாக்குற சக மனுஷங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கிற எல்லாருமே ஃபெமினிஸ்ட் தான். அதை பத்தி பேசுற எல்லாமே ஃபெமினிசம் தான். நீங்க உங்க 20s நேவிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மேபி இந்த சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க.